வணக்க மக்களே, இந்த காணொலியில் நீங்கள் அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். குட்டி கொடைக்கானல் மலைகளின் இளவரசின்னு சொல்லி செல்லமாக மக்களால் அழைக்கப்படுகின்ற இந்த மலைப்பகுதிக்கு ஒரு சிலர் போயிருப்பீங்க, ஒரு சிலர் போகாமல் இருப்பீங்க. பழனி முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கு இந்த மலையில் விளையக்கூடிய மலை வாழைப்பழத்தை தான் பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மலையில் விளையிற மலை வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. நாம் பயணம் செஞ்சது மாலை நேரம் அப்படிங்கிறதுனால இந்த கோடை காலத்துலேயும் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுங்க. போகும் பாதையில் அழகான மலைத்தொடர்களையும் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் அபாயகரமான வளைவுகளையும் கடந்து நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். அவகடோ, ஆரஞ்சு, மா, பலா, வாழை இந்த பல வகைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு மலைப்பகுதிங்க. போகிற பாதை முழுவதுமாகவே காப்பி தோட்டங்களும், ஏலக்காய் தோட்டங்களும், மிளகு தோட்டங்களும், சவுச்சவு தோட்டங்களுக்கும் பெயர் பெற்ற இந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வெயில் காலத்துல என்ஜாய் பண்ணணும். இது நல்ல காலத்துல வந்து எப்பயுமே மழை காலம் கிளைமேட் காலத்துல பயங்கரமா இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நாம் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து சிறுமலையில் அமைந்துள்ள தென்மலை அப்படிங்கிற மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் வந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 4 மணிங்க. பேருந்தும் 4 மணி 20 நிமிடங்களுக்கு வரும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். சிறுமலைக்கு போகக்கூடிய பேருந்து கால அட்டவணை இதுதாங்க. நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. இந்த பேருந்து தான். நாம் போய் இப்போ பேருந்தில் ஏறிக்கலாங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் அனுமதி வாங்கியாச்சுங்க. மலைக்கு போகிறதுக்கு இந்த பேருந்து தான் கடைசி பேருந்து அப்படிங்கிறதுனால பேருந்தில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு பேருந்து வருங்க. அந்த பேருந்து வந்து மேலேயே தங்கிடுவாங்களாம். திரும்ப காலையில் தான் வருமா. இந்த பேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்னு சொல்லி சொன்னாங்க. பேருந்தும் சரியாக 4 மணி 25 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுதுங்க. நத்தம் காரைக்குடி போகக்கூடிய சாலையில் பேருந்து இப்போ போயிட்டுருக்குங்க. திண்டுக்கல்லேருந்து தென்மலை வரலும் 33 ரூபாய் வந்து பயண கட்டணமாக வாங்குறாங்க. பயண தூரம் வந்து 34 கிலோமீட்டருங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம வலதுபுறம் போகக்கூடிய சாலையில் தாங்க சிறுமலைக்கு போகணும். நாம் போகக்கூடிய பேருந்தும் இப்போ வலதுபுறம் திரும்பி போகுதுங்க. சிறுமலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1600 மீட்டருங்க. இந்த சிறுமலை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கமாக இருக்குங்க. சாலையோட 2 புறங்களிலும் இந்த புளியா மரங்கள் அழகாக காட்சி அளிக்குதுங்க. நடுவில் தான் நம்மளுடைய பேருந்தும் போயிட்டுருக்கு. தூரத்தில் தெரியக்கூடிய அந்த மலை தான் சிறுமலைங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக குட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற பகுதி வந்து இந்த சிறுமலை பகுதி தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் இதமான குளிர்ச்சியான காலநிலை தாங்க இங்கே நிலவுது. இப்போ நம்ம மலையோட அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வன சோதனை சாவடிட்டு வந்துட்டுங்க. பேருந்தும் இப்போ மலையேற ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம முன்னாடி வர்றது ஒரு பெரிய வளைவுங்க. சிறுமலை வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை மூலிகைகளை உள்ளடக்கிய ஒரு மலைங்க. இந்த மலையில் 800க்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சாலையும் மிகவும் குறுகிய சாலை தாங்க. ஆனால் 2 வாகனங்கள் செல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் மிகவும் குறுகிய சாலையாக இருக்குங்க. சாலையில் தொடர்ச்சியான வளைவுகள் தாங்க அதிகம் இருக்குது. மலை அடிவாரத்துலேருந்து சிறுமலையோட உச்சிக்கு போகணும் அப்படின்னா 18 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்தால் தாங்க நம்ம மேலே ஏறி போக முடியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் சிறிய தடுப்புகள் இருக்குங்க. ஆங்காங்கே பலகைகளில் வந்து அபாயகரமான வளைவு, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் வந்து எழுதப்பட்டிருக்குங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக அதிக சுற்றுலா பயணிகள் போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுமலைக்கு தாங்க போகிறாங்க. சாலையில் வரக்கூடிய நிறைய கொண்டை ஊசி வளைவுகள் வந்து காட்சி முனையாக தாங்க இருக்குது.
இந்த இடத்துலேருந்து இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. அந்த மலைத்தொடர்கள்லாம் அப்படியே தொடர்ச்சியாக அழகாக காட்சி அளிக்குதுங்க. நாம் சிறுமலைக்கு பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு திரும்ப இதே பேருந்தில் மலையிலேருந்து மாலை 7 மணிக்கு கீழே இறங்கக்குள்ள பேருந்து வெளிச்சத்தில் நம்மளால் ஒரு காட்டெருமையை பார்க்க முடிஞ்சுதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இந்த சிறுமலை பகுதிக்கு வந்துட்டு இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறதா நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அக்கா சொன்னாங்க. இது ஒரு அழகான காட்சி முனைங்க. இந்த இடத்துலேருந்து இந்த பள்ளத்தாக்கோட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. நீங்கள் காலையில் திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மாலை வரலும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் பேருந்துலேயே வந்துடலாங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் அதிகப்படியான மழைப்பொழிவு இந்த சிறுமலையில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சிறுமலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆறுகள் உற்பத்தி ஆகுதாமா. அதில் ஒரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலை நோக்கி பாயிற சந்தானவர்த்தின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றொரு ஆறு வந்து மதுரை பக்கம் பாயக்கூடிய சாத்தையாறுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆறுகள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஆறுகள் இந்த மலையில் உற்பத்தி ஆனாலும் தயவுசெய்து நம்ம கருத்துரு பெட்டியில் சொல்லுங்கள். பேருந்தும் மலையோட ஓரத்தில் இருக்கக்கூடிய சரிவில் போகக்கூடிய சாலையில் தாங்க போயிட்டுருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் தங்களோட 2 சக்கர வாகனத்துலேயும் 4 சக்கர வாகனத்துலேயும் மலைக்கு மேலே ஏறுறதையும் மலையிலேருந்து கீழே இறங்குறதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. பேருந்தில் நம்ம போகும்போதே இப்போ இதமான குளிர்ந்த காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மலையில் நம்ம போகும்போது ஒரு சில இடங்களில் இந்த கிராம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் விளையக்கூடிய பலாப்பழம், தேன், மாம்பழம் இவற்றையெல்லாம் விற்பனை செய்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. நீங்கள் வரதா உங்கள் 2 சக்கர வாகனத்துலேயும் 4 சக்கர வாகனத்துலேயும் தாராளமாக இந்த மலைக்கு நீங்கள் வரலாங்க. அப்படி வர முடியாதவங்க பேருந்துலேயே நீங்கள் தாராளமாக இந்த பகுதிக்கு வரலாங்க. இந்த பகுதியில் பாருங்கள் சாலையோட வலதுபுறத்தில் ஒரு கடை இருக்குங்க. காட்டெருமை, சென்னாய், மான், கரடி, முள்ளமன்றி, நரி, குரங்கு இவை எல்லாமே இந்த காடுகளில் இருக்கிறதா நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். சிறுமலை வந்து வாழைப்பழத்திற்கு மிகவும் புகழ் பெற்றதுங்க. இங்கே விளையக்கூடிய இந்த வாழைப்பழம் வந்து மிகவும் ருசியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வாழைப்பழத்தை கொண்டு தான் பழனிமலை முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதாவும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது உண்மையான எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். இந்த பகுதியில் நிறையா மாமரங்களை பார்க்க முடியுதுங்க சாலையோட இடதுபுறத்தில். சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் ஒரு பாடல் வரி சொல்லியிருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்தலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்தோன்றும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலப்பதிகாரத்தோட காடுகான் காதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பிடப்படுகின்ற அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுமலை தான். சேலம் மாவட்டத்துக்கு ஏற்காடு மாதிரி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தோட ஏற்காடு அப்படின்னா அது சிறுமலை தாங்க. குளிர்காலத்தில் அதிகமான குளிர் நிலவக்கூடிய பகுதி இந்த சிறுமலைங்க. அதே மாதிரி மழை காலத்துலேயும் அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதி இந்த சிறுமலை தாங்க. சிறுமலையில் இருக்கக்கூடிய மீன்முட்டி பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குகைகளில் ஆதி மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சிறுமலை மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குங்க. இவ்வளோ அழகான மலைப்பகுதி நம்ம திண்டுக்கல்ல இருக்கான்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியாது. நிறைய 4 சக்கர வாகனங்கள் தாங்க வந்தவொன்னே இருக்குது. திண்டுக்கல் சிறுமலையை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைகளோட குட்டி இளவரசின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏற்கனவே குட்டி கொடைக்கானல் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுதுங்க. இந்த கொண்டை ஊசி வளைவும் ஒரு பெரிய கொண்டை ஊசி வளைவுங்க. சாலை மிகவும் குறுகலான சாலை அப்படிங்கிறதுனால மிகவும் கவனத்தோடு தான் நம்ம மேலேறி போகணும். சிறுமலை மலைச்சாலையில் வந்து பயணம் செய்கிறதே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்குங்க. ஏன்னா பெரிய பள்ளத்தாக்குகளுக்கு பக்கத்துலேயே சாலை போகிறதுனால அழகான அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே நம்ம மலை ஏறலாங்க.
இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17வது கொண்டை ஊசி வளைவுங்க. இந்த இடத்துல ஒரு அழகான காட்சி முனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதா கோயிலும் இருக்குது. இந்த காட்சி முனையிலேருந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கோட அழகையும் திண்டுக்கல் மாவட்டத்தோட அழகையும் அழகாக ரசிக்கலாங்க. சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே இந்த சில்வர் ஓக் மரங்கள் அதிகமாக காணப்படுதுங்க. கோடை காலத்துலேயும் மிதமான தட்பவெப்பநிலை தாங்க இந்த பகுதியில் நிலவுது. அதனால தான் நிறைய சுற்றுலா பயணிகள் சிறுமலைக்கு வந்தவொன்னு இருக்காங்க. சிறுமலை ஊராட்சியில் வந்து தென்மலை, அகஸ்தியர்புரம், கடமான்குளம், தாளக்கடை, தவிட்டுக்கடை, வேளாண் பண்ணை, சிறுமலை புதூர், சிறுமலை பழையூர், அண்ணா நகர் ஆகிய சிற்றூர்கள் வந்து இந்த ஊராட்சியில் இருக்குங்க. இந்த சிறுமலை கிராமங்களில் வந்து 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள் அரோமா கார்டன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் குதிரைகள் மேய்ஞ்சிட்ருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தங்கும் விடுதி இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கிராமம் வந்திருக்கு. மேலே ஏறி போனால் தான் அது என்ன கிராமம்னு நமக்கு தெரியும். இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட இடதுபுறத்தில் தங்கும் விடுதிகள் தாங்க நிறைய இருக்குது. சிறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறை பண்ணையும் இருக்குங்க. இந்த ஊரோட பேர் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல சாலையோட இடதுபுறத்தில் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. அதே மாதிரி இது ஒரு பூங்கா மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல நிறைய மக்கள் இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு தேநீர் கடையும் இருக்குங்க. இந்த பகுதியில் திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்து தங்கும் விடுதிகள் தாங்க நிறைய இருக்குது. சாலை வந்து மிகவும் குறுகிய சாலைங்க. நமக்கு எதிர்ப்புறத்தில் பாருங்கள் ஒரு தனியார் பேருந்து வந்திருக்கு. இந்த பேருந்து திண்டுக்கல் போகக்கூடிய பேருந்துங்க. இந்த இடத்துல ஒரு சிறிய நீர்த்தேக்க மாதிரி இருக்குங்க. தண்ணி இருக்குது. மழை பெஞ்சிருக்குங்க. அதனால் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். இந்த ஓட்டு வீடுகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்களோட வீடுகள். தனியாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கும் விடுதிகளுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் சிறுமலை பழையூர். இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுமலை பழையூர் தான் பெரிய ஊர்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பகுதியில் நிறையா கடைகளும் அதே மாதிரி உணவகங்களும் தங்கும் விடுதிகளும் அதிகமாக இருக்குங்க. ஒரு குறைந்த செலவில் சுற்றுலா வரத்துக்கு ஏற்ற இடம் இந்த சிறுமலைங்க. எனக்கே இந்த சிறுமலையில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு. சமீபத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பேருந்தில் வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிங்க. நம்ம இடதுபுறத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிறுமலை பழையூர்னு போட்டிருக்கு. நடுநிலைப்பள்ளி தாண்டி வந்தீங்க அப்படின்னா அடர்ந்த காடுகளுக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. சில்லர் ஓக் மரங்களும் அதே மாதிரி காப்பி தோட்டங்களுக்கு நடுவுலையும் நம்ம பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாலையில் நம்ம பயணம் செய்யும்போது கொல்லிமலையில் நம்ம கிராமங்களுக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த பகுதி ஒரு அருமையான காட்சி முனைங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம நின்று அந்த மலைத்தொடர்களையும் பள்ளத்தாக்குகளோட அழகையும் நம்ம ரசிக்கலாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நீர்த்தேக்க மாதிரி இருக்குது. சிறுமலைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த காட்சி முனையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீர்த்தேக்கத்தையும் மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. சாலையும் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய சாலைங்க. வளைஞ்சு போயிட்டுருக்கு. சாலையோட இடதுபுறத்தில் இருக்கிறது சமுதாய கூடங்க. அதுக்கு பக்கத்துலேயே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பலகையில் பாருங்கள் ஸ்ரீ பர்வதவர்த்தினி உடனுரை வெள்ளிமலை ஆண்டவர் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோயில்னு சொல்லி போட்டிருக்கு. கோவில் இருக்குங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல இடதுபுறத்தில் பாருங்கள் நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு பேருந்து வந்துருச்சுங்க. சாலை மிகவும் குறுகிய சாலை அப்படிங்கிறதுனால இந்த பேருந்தை கடந்து போகிறதுக்கு நம்ம பேருந்தும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சிங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே காப்பி தோட்டங்கள் நிறைஞ்சு காணப்படுதுங்க. வலதுபுறத்தில் பாருங்கள் சில்வர் ஓக் மரங்களும் அந்த மரங்களுக்கு மேலே மிளகு செடிகளும் பறந்து காணப்படுதுங்க. அகஸ்தியர்புரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை பகுதி தான் சிறுமலையிலே வந்து உயர்ந்த சிகரங்க. இந்த வெள்ளிமலையோட அடிவாரத்துலேருந்து ஒரு 30லேருந்து 45 நிமிடங்கள் மலையேற்றம் பண்ணிங்க அப்படின்னா பழமையான சிவன் கோயிலை பார்க்கலாங்க.
இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் ஜேஎம்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு எழுதப்பட்டிருக்குங்க பலகையில். இந்த சிறுமலையில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் இருக்கிறதா நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தத்தோட பேர் சிறுமலை புதூருங்க. இந்த இடத்துலேருந்து வலதுபுறம் போனால் நம்ம தென்மலைக்கும் பல்லுயிர் பூங்காவுக்கும் போகலான்னு சொல்லிட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய பலகையில் எழுதப்பட்டிருந்துச்சுங்க. நாம் போன நாளுக்கு முன்னாடி நாள் நிறைய மழை பெஞ்சதா நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட இடதுபுறத்தில் சவுச்சவும் வாழையும் பயிரிட்டிருக்காங்க அதிகமாக. சிறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் அதிகமாக பயிரிட்டிருக்காங்க. பல வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவகடோ, பலாப்பழம், மாம்பழம், அன்னாசி, வாழை இவை எல்லாமே இந்த பகுதியில் அதிகம் கிடைக்குதுங்க. இப்போ வந்திருக்கிறது அரசு உயர்நிலைப்பள்ளிங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் அரசு உயர்நிலைப்பள்ளி சிறுமலை புதூர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குங்க. இந்த வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோயிலுக்கு அப்புறமா சாலை முழுவதுமாகவே மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குங்க. இந்த சாலையில் பேருந்து இயக்கிற நம்ம ஓட்டுநர் அண்ணாவுக்கும் நடத்துனர் அண்ணாவுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சே ஆகணும். இந்த பகுதி முழுவதுமாகவே நீலகிரி தைல மரங்கள் என்று சொல்லப்படுகின்ற யூகாலிப்டஸ் மரங்கள் நிறைய காணப்படுதுங்க. சாலையும் பாருங்கள், மிகவும் குறுகிய சாலைங்க. முன்னாடி ஒரு இருசக்கர வாகனம் வந்தால் கூட அதை கடந்து போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நேரம் சரியாக 5:30 மணிக்கு மேலே ஆகுதுங்க. அதனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சாலை நன்றாக இருந்தால் 1/4 மணி நேரத்தில் நம்ம தென்மலை கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேருந்து நிறுத்தத்தோட பேர் வந்து அகஸ்தியபுரங்க. முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலையில் தாங்க பழமையான சிவன் கோயில் இருக்கிறதா நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். திரும்ப இந்த சாலையில் நம்ம வரக்குள்ளே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளுடைய கைபேசியில் 20 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை காமிச்சிதுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே மூங்கில் மரங்கள், யூகாலிப்டஸ் மரங்கள், சில்வர் ஓக்கு மரங்கள், பலா மரங்கள், மாமரங்கள் எல்லாமே நிறைஞ்சு காணப்படுதுங்க. பகல் நேரங்களிலே வந்து இந்த பகுதிகளில் சூரிய வெளிச்சம்லாம் அதிகம் படலைங்க. இன்னும் இரவு நேரங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தத்தோட பேர் வழிகாட்டி கருப்பு கோயில்னு சொல்லி போட்டிருக்குங்க. சாலையோட வலதுபுறத்தில் கருப்புசாமி கோயில் இருக்குங்க. இந்த சாலையை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இங்கே தார் சாலையை போட்டிருக்காங்க. அதெல்லாம் பெயர்ந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்க. நமக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 4 சக்கர வாகனம் வந்திருக்கு. அதை கடந்து போகிறதும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம பேருந்தும் போச்சு. பாருங்கள், அம்புக்குறி போட்டிருக்கு. இந்த பாதையிலே போனால் அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன கோயில்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கருத்துரைப்பட்டியில் சொல்லுங்கள். போகும் பாதையில் முழுவதுமாகவே 4 சக்கர வாகனங்கள் தான் வந்தவொன்னு இருக்குங்க. அதே மாதிரி 2 சக்கர வாகனங்களும். இப்போ வந்து பல்லுயிர் பூங்காட்ட வந்துட்டுங்க. பயோடைவர்சிட்டி பார்க்கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க நுழைவு வாயில். நிறைய மக்கள் வந்து உள்ளே போகிறாங்க. பூங்காவுக்கு வரக்கூடிய 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் நம்மளுடைய வலதுபுறத்தில் இருக்குங்க. இந்த பகுதியும் ஒரு பேருந்து நிறுத்தங்க. இந்த பக்கம் பாருங்கள், இடதுபுறத்தில் ஒரு சாலை போகுது. அந்த பக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகிறதா சொன்னாங்க. இந்த சாலையில் பயணம் செய்யும் போது நமக்கே ஒரு புதுவித அனுபவம் ஏற்படுதுங்க. நம்மளை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் தான் காணப்படுது. அது இந்த பகுதியெலாம் வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. கொல்லிமலையை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குங்க. இந்த பகுதியில் பலா மரங்களும், பாக்கு மரங்களும், எலுமிச்சை செடிகளும் அதிகமாக காணப்படுதுங்க. அதே மாதிரி இந்த மரங்களுக்கு மேலே மிளகு கொடிகளும் போகுதுங்க. இந்த பகுதியெலாம் நீங்கள் ஒரு முறை பயணம் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம கருத்துரைப்பட்டியில் சொல்லுங்கள். தயவுசெய்து யாருங்க வந்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். இயற்கையை ரசிக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பகுதியெலாம் உங்களுக்கு பிடிக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாம் வந்து தென்மலா அப்படிங்கிற பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த பகுதி தாங்க தென்மலா அப்படிங்கிற பகுதி. இங்கே இறங்கி நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். ஒரு 10 நிமிடங்கள் இங்கே வந்து பேருந்து நிற்குன்னு சொன்னாங்க. நான் என்னால் முடிஞ்சதை இங்கே இறங்கி சுற்றி காமிக்கிறேன்.
அருமையான ஒரு ஊருங்க. ஏறக்குறைய 1 மணி நேரம் 30 நிமிட பயணங்களுக்கு அப்புறமா வந்து ஒரு தென்மலா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இது சிறுமலையில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகான பகுதிங்க. சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஓக் மரங்களும், அதே மாதிரி காப்பி தோட்டங்களும், அவகாடோ தோட்டங்களும் எல்லாமே நிறைஞ்சு காணப்படுதுங்க. பாருங்கள், இந்த சில்வர் ஓக் மரங்கள் பாருங்கள் பின்னாடி எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ சாயந்தரம் மணி இப்போது 6:15 மணி ஆகுது. அப்படி ஜில்லு 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 ஜில்லுன்னு ஐஸில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நாம் பயணம் செஞ்ச பேருந்தும் இந்த பேருந்து தாங்க. இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சுங்க. நமக்கு தேவையான பொருட்களை இந்த கடையில் வாங்கிக்கலாம். இந்த பக்கமும் ஒரு கடை இருக்குங்க. இந்த ஊரோட தகவல்களை இங்கே இருக்கக்கூடிய அண்ணா கடை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, இந்த நம்ம ஊரோட தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீங்கள் சொல்லுங்கள். வாடி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கிராமம் கச்சேரி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எப்படிங்கண்ணா இருக்குங்க? எப்படிங்க இருக்கு? கூலிங் இருக்கு. கூலிங்கு கொஞ்சம் உடம்பு ஹீட்லாம் குறையும். ஒரு 3 நாளைக்கு இருந்தோம்னா இது ஊரில் இருக்கவரை இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும். உடம்பு வித்தியாசமாக இருக்குது. அங்கே இருந்தால் ஹீட் உடம்புறம் ஒரு இதாக இருக்குது. இருந்து யூரின் போகிறது எல்லாமே நல்லா பியூரிட்டாக போகும். நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. தண்ணி கூலிங் தண்ணி எப்பயுமே இப்படி தான் இருக்குமாங்கண்ணா? எப்பயுமே இப்படி தான் இருக்குது. ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்து ஃபுல்லாக கூலிங் ஆகிடும். கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கும். என்னன்னாங்கன்னா இங்கே விளையுது மலையில் பலாப்பழம், எலுமிச்சம்பழம், மிளகு, காபி, ஏலக்காய் இருக்குங்களா? இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏலக்காய் இருக்கு, சவுசவு, அவரை இருக்கு, அவரையிலே கோழிக்கோடு அவரை, பெல்ட் அவரை 4 ரதமா போட்டுட்டு இருக்காங்க. பட்டர் பீன்ஸு, முருங்கை பீன்ஸு எல்லாமே இங்க இருக்குங்க. எல்லாமே இருக்கு. நல்லா இருக்குங்க. இப்பயே நல்லா இப்படி இருக்குன்னா இன்னும் மழை காலம் குளிர்காலம்லாம் வெயில் காலத்துல என்ஜாய் பண்ணணும். இது நல்லா காலத்துல வந்து எப்பயுமே மழை காலம் கிளைமேட் காலத்துலாம் பயங்கரமா இருக்கும். பயங்கரம் இல்லை இப்பயே இப்படி இருக்குன்னா காலத்துல எப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் வந்து என்ன பண்ண சொன்னேன், ஏற மைண்டே மாறிடுச்சு. நீ இதுதான் பண்ற. இதுக்கு மேல 4 ஏரியா கருப்பு கோயில் இருக்கு, பொன்னூரிக்கு ஒரு 7 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் பொன்னூரி கிராமம் இருக்கு. அந்த கருப்பு கிராமம் இருக்கு. இங்கே ஒரு 8 கிராமம் இருக்கு. 8 கிராமம் இருக்கு. கிராமம் இல்ல, பொன்னூரிக்கு காட்டுவாசிகளுக்கு பாரஸ்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. சோலார் எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தங்கறதுக்கு விடுதி நிறைய இருக்குங்க. தங்கறதுக்கு ஃப்ரீயா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க மலைவாசிகளுக்கு. சரிங்கண்ணா. சரி, அங்க இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தூரம் வந்துடும். ஒரு 2 நாள் தங்கிட்டு அப்படியே கிளம்பிடும். இவரெல்லாம் மலைக்கா பரம்பரை மலைக்காரங்க. ஒரே குடும்பம் தான் இருக்கு. அருவிக்கு மேல ஒரு 7 ஒரு நல்ல உதவி. மற்ற ஊடுகள் நிறைய இருக்குங்களா? கிடையாது, ஒரே தோட்டம் தான். ஆளுகளை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் நடந்தா போகணும். வண்டியில கிடையாது. நம்ம அங்க ஒரு குதிரையில தான் வரணும். எங்கிட்டு போனாலும் குதிரையில தான் போகணும். வண்டி மட்டும் தான் இருக்கு. வண்டி எல்லாம் போகவே முடியாது. குதிரை தான் வரணும், குதிரை தான் போகணும். இங்க நடந்து வந்தாலும் 1 மணி நேரம் நடந்து வந்துதான். இப்போ நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க? நடந்து என்ஜாய் பண்றக்காண்டி வந்து. ஓ, நம்ம வீட்டுக்கு வந்து சரி தர முடியாது. நம்ம சொந்தம் வந்து எல்லாமே கச்சை வெட்டி தான். வாடிப்பட்டி கச்சை வெட்டி தான். நாங்கள் மாதம் 2 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு இருக்கா இங்கே வந்து மாமாட்ட வந்துட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்குதுங்கண்ணா. அருமையா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்கண்ணா. உங்க அப்பா இருக்கிற இடம் வந்து தனிக்காடு. ஒரே ஆள் அவர் அங்கே இருக்காரு. அதுக்கு மேல ஒரு 7 கிலோமீட்டர் இருக்காரு. ஆளை பார்க்கணும். அவர் ஒண்டி மட்டும் தான் இருக்காருங்களா? நீங்க வேணா போய் பாத்துட்டு வரீங்க. பாத்துட்டு வருவோம். அவர் அடிச்சா ஒரு போன் கிடைச்சாது. அங்க அம்மா இருக்காங்க. 2 பேரும் அங்க இருக்காங்க. இருக்கேன். அங்க இருக்கேன். இங்க வரும் கச்சை வெட்டிக்கு வரும். இங்க மேலேயே வரும். நன்றிங்கண்ணா. ஒரு நாளைக்கு வரேன் நானும். இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்தோடு வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த சிறுமலை பழையூர் பகுதியில் நிறைய தங்கும் விடுதிகளும் நிறைய உணவகங்களும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச செலவில் ஒரு இடத்துக்கு வரணும்னா தாராளமாக இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். நாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, இந்த அளவுக்கு இந்த பகுதி இருக்குமான்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஜிலு ஜிலுன்னு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? உள்ளே வரக்கூடிய பாதையும் ரொம்ப காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம வர மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.